பூர்த்தி செய்வது அல்லாத யாரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்சான். இந்த உலகம் மொத்தம் 3 உலகமாக இருக்கு. அன்கின்ன 18,000 உலகம்ன்றாங்க, சிலர் 10,000 உலகம் தான், சிலர் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. 18,000 உலகம்னு வச்சுக்கோங்க. இந்த 18,000 உலகத்தை 3 உலகமாக பிரிக்கிறாங்க. இந்த 3 உலகம் என்னென்ன உலகம்னா ஆலமே ஷஹாதத், ஆலமே பர்ஸக், ஆலமே அம்ரு. இதுக்கு பல பேர்களும் இருக்கு. ஆலமே அருவான்னு சொல்றாங்க, ஆலமே அம்ருன்னு சொல்றாங்க, ஆலமே ஹயால்னு சொல்லுவாங்க, ஆலமே நூறுன்னு சொல்றாங்க, ஆலமே இஷ்குன்றாங்க. இது ஆலமே அம்ருக்கு. அதே மாதிரி ஆலமே பர்ஸக்கு, ஆலமே மிசாலின்னுவாங்க, ஆலமே மலக்குத்துன்னுவாங்க, ஆலமே ஹாபுன்னுவாங்க. பல பேர்கள் இருக்கு. அதே மாதிரி ஆலமே ஷஹாதத்துக்கு ஆலமே ஷஹாதத் சொல்லுவாங்க, ஆலமே கல்குன்னுவாங்க, ஆலமே நாசுக்குன்னுவாங்க. பல பேர்கள் இருக்கு. நம்ம இப்போ போய் நம்ம டீட்டெயிலாக ஓரளவுக்கு எனக்கு தேவையானது அளவுக்கு விளங்கினா போதும். நம்மளுக்கு தேவையானது அளவுக்கு விளங்கினா போதும். அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கிறதுக்கு தேவையான விளக்கங்கள் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் ஒன்றும் பிஎஸ்டி பண்ணிட்டு போய் இது பண்ண போகிறது இல்லை. போய்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு பேர் தேவை, அந்த பேர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கஷ்டம். நாவலையும் வராது இல்லையா? இப்போ எத்தனை உலகம்? 3 உலகம். 3 உலகம் என்னென்ன? டவுட் சொன்னோம் இல்லையா? இதுக்காரு என்ன டக்குன்னு பர்ஜத் இல்லமல, பர்ஜத் இல்ல, ஆலமே பர்ஜக், பர்ஜக் பர்ஜக் இல்ல, ஜக்குனா இது ஜக்கு, பர்ஜக் துப்பிடுவோம் போல நான். பர்ஜக் ஆலமே மிசாலின்னு, ஆலமே மிசால், ஆலமே பர்ஜக், ஆலமே மிசாலி. நம்ம சாரியா? சரி, புரியுதா உங்களுக்கு? ஆலமே பர்ஸக், ஆலமே அர்வா, 3 உலகம். இப்போ நாம ஆலமே ஷஹாதத்தை பத்தி பேசணும். ஆலமே ஷஹாதத்துல எத்தனை விதமான மக்களுக்கு இருக்கு? பலவிதமான மக்களுக்கு இருக்கு. பலவிதமான மக்களுக்கு இருக்கு. இதுல ஆலமே ஷஹாதத்ல இன்னைக்கு ஒரு விளக்கத்தை பார்த்தேன். ஆலமே ஷஹாதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஷஹாதத்துன்னு சொல்றது போருக்கு, போர் புரியுறது, போர் புரியுதுங்களா? அந்த ஷஹாதத்துல உயிர் எழுந்தவங்க ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய போர்ல உயிர் நீத்தவர்கள். புரியுதுங்களா? ஆலமே ஷஹாதத்துக்கு இன்னொரு விளக்கம் அல்லாஹ் இன்னைக்கு கொடுத்தான். என்ன விளக்கம் அப்படின்னா, நஃப்சு ஷைத்தான் கூட போர் செய்யக்கூடிய இடமா, போர் செய்யக்கூடிய உலகமாயி. இந்த உலகம் சுப்ஹானல்லாஹ். ஆலமே ஷஹாதத் என்ன அர்த்தம்னா போர் புரியக்கூடிய உலகமா. இந்த உலகத்தை விட்டா வேற எங்கேயும் போர் இல்லை. ஆலமே பர்ஸக்லாம் கிடையாது. ஷைத்தான ஜின்னவங்களை வந்து கஷ்டப்படுத்தாது. இந்த உலகம் தான். ஆலமே அம்ருலயும் இல்லை. அதாவது போர் புரியக்கூடிய உலகம். யார் கூட? ஷைத்தான் கூட, நஃப்சு கூட. சுப்ஹானல்லாஹ். என்ன மாதிரி இமாம்கள் வந்து விளக்கி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆலமே ஷஹாதத்துல எத்தனை வகையான மக்லூக்குகள் இருக்கு? கணக்கில்லாத வகைகள், பல வகைகள், கணக்கில்லாத வகைகளாக மக்லூக்கள். மீன்ல பார்த்தா பழகினம், தாவரத்துல பழகினம், பட்டாம்பூச்சி, பறவை, ஊர்வன, அது இது, கல்லு, மண் எல்லாம் நிறைய. அந்த பலவிதமான மக்லூக்ல 4ஆ பிரிச்சு 4 வகுத்துறாங்க. 4 கொண்டு வந்துட்டாங்க. 4 வர்க்கமாக ஆகிட்டாங்க. அந்த மக்லூக்க 4 வர்க்கமாக ஆகிட்டாங்க. அது என்னென்ன சொல்லுங்க?
ஆமா, இப்படி நான் தனி கொடுத்தேன் உங்களுக்கு. நான் விளக்கத்தை கொடுத்தேன் உங்களுக்கு. நம்ம எப்படி கொடுத்தோம் புரியல. முதல்ல எடுத்தோம் என்ன பரவாயில்லம்மா, என்ன மார்க்கா போகும் சவுண்டு ரிகார்டிங் ஆகணும். அவன் காஜா மௌலா தான் பேசுறான்னு எங்களுக்கு நமக்கு தெரியணும். நாளைக்கு கேசட் போடும்போது ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஜா மௌலா பேசினாரு அப்படின்னு தெரியணும். அதனால தான் அதெல்லாம் பிடிச்சி வைக்கிறது. இப்போ யூஸ் இல்லைனா கூட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே யூஸ் ஆகணும். காலி மாத்து புரியுதா? சொல்லுங்க. நவாதாத் ஜமாதாத். இப்ப சொல்லுங்க. மனித வர்க்கம், விலங்கின வர்க்கம், தாவர வர்க்கம், கல்லு மண்ணு போன்ற தாது பொருள் திடப்பொருளுடைய வர்க்கம். இது வரைக்கும் புரிஞ்சு போச்சு. இந்த பொருட்களுக்கு சில தன்மைகள் இருக்கு. இந்த ஆலமே சாதத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு சில தன்மைகள் இருக்கு. ஐஸ் குளிரும், சுடு தண்ணி சூடா இருக்கும். அந்த தன்மைகள் இருக்குல்ல, பார்த்தோம்னா தன்மைகள் இருக்குங்களா? அச்சருங்கிறது நறுமணம். புரியுதா? இது இப்படிப்பட்ட இந்த மகளுக்கு சில தன்மைகள் இருக்கு. இந்த மகளுக்கு இங்க இந்த உலகத்துல இருந்து அந்த மக்களுக்குடைய தன்மைகள் இதெல்லாம் என்னென்ன தன்மைகள் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுங்க? 6 சித்தா லவாசி மாத்து இருக்கு. 6 தன்மைகள் தான் இருக்கு. 6 லவாசி மாத்துனா தன்மைகள் சொல்றோம். ஆனா தன்மைகள் இல்லை. லவாசி மாத்துனா அதுக்கு உள்ள குணங்களை சொல்றாங்க. சித்த லவாசி மாத்து சொல்றோம். 6 விதமான குணங்களை கொண்டது, 6 விதமான தன்மைகளை கொண்டது. என்னென்ன தன்மைங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எப்படிப்பட்டது? சித்தா 6 சொன்னேன் நான். சூரத்து, வடிவம், சூரத், தமிழ்ல ஏன் போட்டீங்க? சூரத், ஷக்கல், ரங்கு, கலர், வசன், எடை, ஹர்க், பிளக்குறது, இல்தியாம்னா சேர்றது, பிளக்குறது சேர்றது. இப்போ நான் 7 சொன்னேன் பாருங்க. அது 7 கணக்குல சேர்க்கல, 6 தான். கணக்குல 6 தான் இருக்கு. 7வது 8வது என்னதுன்னா இந்த உலகத்துல இருக்கணும்னா அதுக்கு ஜமான் இருக்கு. இந்த உலகத்துல ஜமான் இருக்கு. ஜமான்னா காலம், டைமிங். இப்படி பண்ணியத்தான் நான் நிக்க வச்சு செய்யுங்க. இந்த உலகத்துல என்ன இருக்குன்னா ஜமான் இருக்கு, டைமிங் இருக்கு. டைமிங் கொண்டுதான் நடக்குது. அதுக்கு ஜமான் சொல்லுவாங்க. காலம் இருக்கு, மொத்தத்து இருக்கு. உங்களுக்கு என்ன வயசுங்க? காலங்க உங்க வயசு என்னங்க? இது காலத்தை குறிப்பிருக்கு. 2 பெரிய ஜீனியஸ் கிட்ட கொடுத்து அல்லாஹ் ரொம்ப நாள் ஆகுது. இது கல்வி ஆபீசர். மீதி எங்க பண்ண போறான்னு கேட்பாரு. பயமா இருக்கு. அவ்வளவுதான். நல்லா ஸ்டடி ஆக்கிங்க, சென்டர் ஆக்குங்க. அது குழந்தைலேருந்து ஃப்ரெண்டா? ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? பிறக்கும் போது 2 ஒரே கட்டு இல்லை தெருல. இவரோட கொஞ்சம் அறிவாளிங்க. அது ஒத்துக்கலாம். இவர் கொஞ்சம் அறிவு கம்மி, இவர் ரொம்ப அறிவாளி. ரொம்ப ரொம்ப சொல்லுமா. இங்க உட்கார ஆள் அவர் எஸ்கேப் ஆயிட. 1 வாரம் தான் மாட்டிக்கிட்டேன் நானு. இவர் அப்துல் பாஸ் அப்துல் பாசி தான் நமக்கு. ஜமான் இருக்கு, ஜமான் பீரியட் இருக்கு, காலம் இருக்கு. உங்களுக்கு என்ன வயசு? இது காலத்தை குறிக்கிறது. இந்த உலகத்துக்கு வந்த காலங்களை குறிக்குது. இது எவ்வளவு நேரம் நல்லா இருக்கும், எவ்வளவு நேரம், அளவு, குறிப்பிட்ட அளவு, காலங்கள் இருக்கு.
அடுத்தது என்னன்னா மக்கான் இருக்கு. மக்கான்னா இடம், கொள்ளளவு. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு வந்தது. நீங்க இங்க வரணும்னா உங்களுக்கு ஒரு இடத்த நீங்க எடுத்துக்கிறீங்க. இடம் தேவைப்படுது, இந்த மக்கள் இருக்கிறதுக்கு இடம் தேவைப்படுது. புரியுதா? இன்னொன்னா மெஹதூத் இருக்கு இந்த உலகத்துல. மெஹதூத்னா லிமிட்டேஷன் இருக்கு. எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதுல இந்த உலகத்துல லிமிட்டேஷன் என்ன சொல்லுவாங்க? லிமிட். ராஜாமனா அவ்வளவுதான் அந்த லிமிட். இதுனா அந்த லிமிட்டேஷன் வச்சுட்டு இருக்கும். வெத்தலைன்னா அது ஒரு லிமிட். இந்த லிமிட்னா புரியுதாமா? லிமிட்னா இது எவ்வளவு கொள்ளளவு எடுத்துருக்கோம், எவ்வளவு இடம் வாங்கியிருக்கோ அந்த லிமிட், அதோடைய லிமிட்டேஷன் இருக்கு. இதுக்கு லிமிட் இருக்கு. புரியுதா? எல்லா வஸ்துக்கும் லிமிட் இருக்கு. அதுக்கு அரபில மெஹதூத் சொல்றாங்க. மெஹதூத் தான் குறிப்பு, லிமிட். கட்டுப்பாடு எப்படி செட் ஆகும்? கட்டுக்கோப்பு அது கூட செட் ஆகாது. கட்டுக்கோப்பு கூட செட் ஆகாது. கட்டுப்பாடுங்கிறது நீங்க தரம் ஆடு மாடுங்களுக்கு தடக்கெட்டு ஓடும் போது ஒரு கட்டுப்பாடு போடுவாங்கல்ல, 3 முடிச்சு சரியா போடாம வழி தவறி போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு இது போடுவாங்க. இல்லை இதுமா அதான் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு தான் கட்டுப்பாடு. ஒழுக்க கட்டுப்பாடோடு இருக்கீங்க, அதுக்கு கட்டுப்பாடுன்றது. பட் இது லிமிட்டேஷன் இல்லை. லிமிட்டேஷனுக்கு செட் ஆகாது. ஆமாம்மா அவர் கோச்சக்கூடாது. ஏன் இது மட்டும் நீங்கள் வெறுத்துறீங்கன்னு நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? கட்டுக்காப்புன்னு வருமா? கட்டுப்பாடு வருமா? அது மாதிரி நான் கேள்விப்படல. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 6 லவாசிமாத்து இருக்கு பாருங்க, அது எக்ஸ்ட்ரா, இது அடிஷனலாக சேர்த்துக்கிறது. பட் கணக்குல கொண்டு வரல. அது ஏன் கொண்டு வரலன்னு அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், வலிமார்கள் தான் அவங்களுக்கு தான் தெரியும். இதுல ஏன் அந்த 6க்குள்ள கொண்டு வரல? புரியுதா? என்னென்ன? ஜமான் காலம், மக்கான் இடம். நீங்க இங்க உட்கார இடத்துல இன்னொருத்தர் உட்கார முடியாது, வேற இடத்துல தான் உட்காரணும். புரியுதா? இங்க காலம் தேவைப்படுது. இப்போ ஜின்னு இருக்கு. இப்ப நம்ம உட்காரதுனால அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா? இப்ப எங்கெங்க உட்காந்துட்டு இருக்குது, கையை தூக்குங்க பாப்பா, யாருக்கு கரெக்டா தெரியும் எங்கெங்க இப்ப உட்காந்துட்டு இருக்கு. கூடவே உட்காந்துட்டு இருக்கான் அது. அப்ப அதுக்கு ஸ்பேஸ் தனியா தேவையில்லை. இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் மக்கான் தேவைப்படுது, ஜமான் தேவைப்படுது. மற்றபடி அடிஷனல் சேர்த்துங்க. மெஹதூத் குறிப்பு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற வசதிகளுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா இன்னொன்று அங்க இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ குறிப்புல சொல்லப்போனா 6 லவாசிமாத்து இருக்கு, குணங்கள், தன்மைகள் இருக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள். புரியுதா? அந்த வஸ்துக்கள் அப்படி இருக்குனால தான் புழங்க முடியுது. நம்ம புழங்க முடியுது. இந்த உலகத்துடைய தன்மைகள், ஆலமே ஷஹாதத்துடைய தன்மைகள், காட்சி அளிக்கக்கூடிய உலகம், ஜடப்பொருள் உள்ள உலகம், மெட்டீரியலான உலகம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். புரியுதா? இப்ப நாம எங்க இருக்கிறோம்? எந்த உலகத்துல இருக்கோம்? ஆலமே ஷஹாதத்துல. நம்ம ஆலமே ஷஹாதத். அடுத்தது ஆலமே பர்ஸக். அடுத்தது ஆலமே பர்ஸக். ஆலமே பர்ஸக் என்பது மறைவான உலகம். என்னன்னா பர்ஸக்னா மறைவான உலகம், மறைவான உலகம். ஆலமே மிசால் அப்படியும் பேர் இருக்கு. இன்னொரு பேர் என்ன? திரையால் ஆன உலகம், திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உலகம். ஆலமே
பர்சக் சொல்லுங்க. பர்சக் பர்சக் பர்சக். இக்கு இல்ல, இக்கு இருக்குல்ல, இக்குக்கு முன்னாடி ஹா போடுவாங்க. ஹா போட்டு இக்கு போடுவாங்க. அப்புறம் இக்குன்னு வரும், இல்லைன்னா இக்கு தான் வரும். பர்ஜக் இல்ல, பர்ஜக். அதே சமஸ்கிருதத்துல வருது அந்த ஹா. அதனால அரபில ஹை போடுவாங்க. ஹையோ ஹா வரணும் ஆக மொத்தம். பர்ஜக் புரியுதுங்களா உங்களுக்கு? திரையாலான உலகம். நமக்கும் அந்த உலகத்துக்கும் ஒரு திரை இருக்கு. நமக்கும் அந்த உலகத்துக்கும் ஒரு திரை இருக்கு. அங்க இருக்கிற வஸ்துக்கள் நம்ம பார்க்க முடியாது. திரை மூடிக்கிட்டது, மறைச்சிக்கிட்டது. அதான் ஆலமே பர்சக், திரையாலான உலகம். ஆலமே பர்சக். அங்க என்னென்ன இருக்கும்? ஆலமே சாதத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாம் அதுல இருக்கும். ஆலமே சாதத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அது எல்லாம் ஆலமே பர்சக்ல இருக்கு. இல்லாத வஸ்துக்கள் கூட இருக்கு. ஆலமே சாதத்துல இல்லாத வஸ்துக்கள் கூட அதுல இருக்கு. நீங்க பார்க்க முடியாத வஸ்துக்கள் கூட அதுல இருக்கு. எதுல இருக்குங்க? ஆலமே பர்சக்ல. புரியுதா உங்களுக்கு? இல்ல புரியல. சொன்ன ஆலமே பர்சக். ஆலமே சாதத்துல என்னென்ன இருக்குதோ இது எல்லாம் அதுல இருக்கு. இதுல இல்லாததான் அதுல இருக்கு. இதுல இல்லாததும் அதுல இருக்கு. இன்னும் வராததும் அதுல இருக்கு. ஆலமே பர்சக். புரியுதா உங்களுக்கு? நாம் மௌத்தான பிறகு மௌத்தோட நிலையில அந்த பர்சக் எல்லாரும் போகக்கூடிய இடம். அந்த ஊருக்கு நம்ம எல்லாரையும் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எப்பங்க? இந்த உலகத்துல நம்மளுடைய ஆயுள் முடிந்த பிறகு, ஆலமே சாதத்துல நம்மளுடைய ஆயுள் முடிந்த பிறகு நாம் எல்லாம் ஆலமே பர்சக்குக்கு போவோம். நீங்க, நானு, எல்லாருமே ஏற்கனவே போனாங்கல்ல, அவங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? ஆலமே பர்சக். மொஹிதீன் ஆண்டகை அங்கதான் இருக்கிறாங்க. ராஜா அஜ்மீர் நாயக் அங்கதான் இருக்கிறாங்க. நிஜாமுதீன் அவுலியா அங்கதான் இருக்கிறாங்க. நம்ம தாதா சர்க்கார் அங்கதான் இருக்கிறாங்க. ஃபைதா நாயகம் அங்கதான் இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் அங்கதான் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆலமே பர்சக்ல இருக்காங்க. மறைவான உலகத்துல இருப்பாங்க. அந்த உலகம் ரொம்ப பெருசு. ஆலமே சாதத்து போல இல்ல. ஆலமே சாதத்து போல இல்ல. அதுக்கும் இதுக்கு கணப்பனா இது எங்கேயோ ஒரு இதுதான். இந்த முழு உலகமும் அதுல வச்சா இன்னும் நிறைய உலகங்கள் வைக்கலாம். அவ்வளவு வசி, அவ்வளவு பெரிய உலகம். புரியுதா உங்களுக்கு? ஆலமே பர்சக் ரொம்ப பெரிய உலகம். உங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டது ஆலமே பர்சக். புரியுதா? புரியுதாங்களா? அந்த உலகத்துல நீங்க போயிருக்கீங்களா? உங்களுக்கு போனது அத்தர் புதுசா இருக்குமா? இதுவா இல்லம்மா, அத்தர் போட்டுங்க. அத்தர் போட்டீங்க, நீங்க போட்டுருந்தீங்களா? இப்போ அத்தர் புதுசா ஒரு அத்தர் வந்தது. இப்போ
கேள்விப்பட்டீங்களா? ஆ? போட்டதுங்களா? அந்த உலகத்தை பத்தி எப்படி தெரியும்? கனவு உலகம். நீங்க கனவு காண்றீங்கல்ல, கனவு காணக்கூடிய அந்த உலகம் தான் ஆலமே பர்தா. அது மட்டும்தான் இல்ல, அதுல ஒரு காட்சி உங்களுக்கு தெரியுது, அது இருக்குது. அதுல எத்தனை மக்கள் இருக்குன்னு தெரியாது.